என்னடாப்பா அப்ப நாங்க பார்த்த விஷயங்கள் ஓரளவு உனக்கு இப்போ பிடிபட்டுக்கும் நினைக்கிறேன். விளைவில் காண்ற கதை பெருமன் விளைவில் உண்ட பெருமன் காண்ற கதை டிரெக்ஷன் காண்ற கதை உனக்கு ஓரளவு விளங்கிருக்கும் நினைக்கிறேன். என்னடாப்பா எனித்தான் நாங்கள் விஷயத்துக்கு வரப்போறோம். இது பேசிக்கா கொஞ்சம் விஷயம் சொன்னா எனித்தானடாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். எனித்தான கொஞ்சம் அட்வான்ஸா படிக்க போறேன். சரிதானப்பா? என்ன வெக்ட அனாலிசிஸ பத்தி கொஞ்சம் கதை வரப்போது வடியாக்கவன் முக்கியம். வெக்ட அனாலிசிஸ பத்தி கொஞ்சம் கதை கதைக்க போறேன்னு வடியாக்கவன். அதுல முதலாவது பொசிஷன் வெக்டர். வெக்டர் அனாலிசிஸ்ல அதாவது காவிகளை நாங்க என்ன அனாலிசிஸ் பண்ண போறோம். அதுல முதலாவது பொசிஷன் வெக்டர். என்ன முதலாவது பாரு என்னன்னா அந்த பொசிஷன் வெக்டர் சொல்றது பொசிஷன் வெக்டர். இந்த பொசிஷன் வெக்டர் எனப்படுவது என்னண்டாடாப்பா இப்ப எப்படி சொல்லலாம்? இப்படி ஒரு ஐடியா சொல்றப்ப எனக்கு ஒரு காவிய என்னென்ன வகை குறிக்கிறான்னு தெரியும். ஒரு நேரோட அம்புக்குறியால வகை குறிக்கிறது. வடியாக்கம் இது ஓ, இது ஏ. இந்த கோட்டு துண்டத்தின் நீளம் 6 வகை குறிக்கப்படுது. சிமோல் லெட்டர்ஸ் நான் கீழே ஓடு போட்டு காட்டுறது எனக்கு காவியன்றுதான். அப்ப இப்ப நான் என்ன எழுதலாமடாப்பா? ஓ ஏ எனப்படும் காவி is equal to R காவி. ஓஏ எனப்படுகின்ற காவி என்னது? R காவி என்ற மாதிரி எழுதலாம். சரியா? ஓஏ காவி R காவி. இப்ப இந்த ஓஏ காவி என்ற பெருமன் கேட்கிறான்னு சொன்னா மொத்தம் ஓஏ காவி is equal to modulus of R காவி. இது நேற்று காய்ச்சிடாத விளங்குதா? அதாவது காவிய எழுதுற விதங்கள். ஓகே, இப்படி மொட்டு போட்டு எழுதினா பெருமன் மொடியூலஸ் போட்டு வெளியில மட்டும் சொன்னா என்ன வரப்போகுது? பெருமன் வரப்போகுதுலாம். இப்ப பொசிஷன் வெக்டர் எனப்படுவது என்னன்னா இந்த 2 புள்ளிகள்ல ஏதோ ஒரு புள்ளி பிக்ஸ் புள்ளி, நிலைத்த புள்ளி. அதாவது நான் இப்ப என்ன எழுத போறேன்? இது பிக்ஸ் பாயிண்ட். இது பிக்ஸ் பாயிண்ட் நிலைத்த புள்ளியாகவும் ஏனப்படுவது இப்ப என்னது? மாறக்கூடிய புள்ளி என்ன? ஸ்பேஸில இருக்கிற மாறக்கூடிய புள்ளி. அதாவது ஸ்பேஸ் சொல்றது வழியில இருக்கிற மாறக்கூடிய புள்ளிகள். அது என்ன புள்ளியாம இருக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அது என்ன புள்ளியாம இருக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அது மாறக்கூடிய புள்ளி. அப்ப ஒன்று நிலைத்த புள்ளியாகவும் மற்றது என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு புள்ளி. மற்றது என்னது? ஏன்னு சொல்றது ஏதாவது ஒரு புள்ளியாகவும் இருக்க எங்களுக்கு வாரதுதான் பொசிஷன் வெக்டர். ஆக மொத்தத்தில நீ விளங்க வேண்டியது இதை வச்சுக்கொண்டுதான் நான் கோஆர்டினேட் சிஸ்டத்துல பேசிக் இது விளங்கவன். அப்ப உனக்கு இப்ப நோமலா பார்க்க போறேன். எப்படின்னு சொன்னா ஒரு XY தளம் இது நீ படிச்சிருப்ப. XY தளம் அதாவது என்னதுடாப்பா? XY தளம் எனப்படுவது 2 டைமென்ஷனல் கேஸ். எக்ஸ் தளம் எக்ஸாக்ட்ல இருக்கிற அலகு காவி ஐஹெட். அப்ப நேற்று காட்சி அலகு காவி. வையச்சு வழியில இருக்கிற அலகு காவி ஜேஹெட். கதைச்சிருப்பேன் ஐஜே. அது ஐஜே என்று போடலாம், அது பிரச்சனை இல்லை. அல்லது ஹெட் போட்டு அது பிரச்சனை இல்லை. அலகு காவிக்கு ஹெட் தான் நோட்டேஷன், ஹெட் தான் போடுறது. அப்ப வேற ஐஹெட் ஜேஹெட். இப்ப இந்த பிக்ஸ் பாயிண்ட் சொன்னா இல்ல, இந்த பிக்ஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்? உற்பத்தி என்று எடுக்கிறேன். இந்த பிக்ஸ் பாயிண்ட் உற்பத்தி ஓ என்று சொல்றது உற்பத்தி. ஏ என்று சொல்றது இது ஓஏ ஆனடாப்பா. ஓஏ ஏன்னு சொல்றது இந்த அதாவது இந்த இருபரிமாண இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற அதாவது XY தளத்திலே இருக்கிற வடியாக்கான தளம் XY பிளேன் XY பிளேன் சொல்றது. இதை என்ன சொல்றது? இந்த தளத்தை நம்ம XY இதுக்கு XY பிளேன் சொல்றது. இந்த XY புள்ளியில் இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளி, அது என்ன புள்ளியாவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஓ என்று சொல்றது பிக்ஸ் பாயிண்ட், எங்களுக்கு ஒரிஜினல் சொல்றது பிக்ஸ் பாயிண்ட். ஆகவே ஏ என்ற புள்ளி. சரியா? இவரனுடைய வடியா கவனி, இவருடைய காவி ஆர் காவி. அதாவது OA காவி is equal to R காவி, modulus of 4A OA is equal to mod R.
இங்க வடியாக்கவனே பேசிக்கான திங். இது எத்தனை அச்சுகள் இருக்குது? 2 அச்சு. அப்ப எத்தனை வேரியபிள் வந்திருக்க வேணும்? 2 வேரியபிள்ஸ். ஒன்று எக்ஸ் வேரியபிள், மற்றது y வேரியபிள். பட் இது என்னவா இருந்தாலும் இது ஒரிஜினல் சொன்ன எத்தனை வேரியபிள்? 0,0. 2 வேரியபிள், 2 வேரியபிள். எக்ஸ் வேரியபிளும் அவ்வளவு 0, y-யும் 0. சோ என்னது? O என்றது 0,0. O என்றது 0,0. இங்க நான் பிக்ஸ் பாயிண்டா ஒரிஜினல் எடுத்திருக்கின்றேன். சரி, இதுண்ட ஏண்ட பாயிண்ட்க்கு பாப்போம். இவருடைய எக்ஸால் கூட எவ்வளவு? இத சும்மா சொல்றேன் எக்ஸ் டேஷ், இத சும்மா சொல்றேன் y டேஷ். சோ இவர் இந்த ஏண்ட புள்ளியின் ஆள் கூட எப்படி எழுதலாம்? எக்ஸ் டேஷ் கமா y டேஷ், xy சார்பா எக்ஸ் டேஷ் கமா y டேஷ் எழுதி கொள்ள முடியும். இப்ப படியா கவனி, உனக்கு நான் இவ்வளவு நேரமும் கொஞ்ச நேரத்துக்கு முதல் மேக்னிடியூட் காண்ற கதை தான் படிப்பிச்சினான். மேக்னிடியூட் அதாவது காவி எவ்வளவு தெரிஞ்சா, அதாவது காவி 5 நியூட்டன் 10 நியூட்டன் என்று காவி இவ்வளவு தெரிஞ்சா, அப்ப காவி தெரிஞ்சா விளைவு காவின்ற பெருமன் துணிற முறை சொல்லி தந்தான். இப்ப எனக்கு காவின்ற பெருமனே தெரியாது. மடியா கவனி, இப்ப எனக்கு என்ன தெரியாது? காவின்ற பெருமனே தெரியாது. ஆனா பெருமனை எப்படி கண்டுபிடிக்க போறேன்? அந்த காவியினுடைய நிலைகளை வச்சு கொண்டு பெருமனை கண்டுபிடிக்க போறேன். அந்த நிலை என்று சொல்றது இந்த OA பாயிண்ட்ஸ். OA என்று சொல்ல போற இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு, அதாவது நிலைகளை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, காவியின் ஆர்காவியின் பெருமனை தெரிய போறேன். இதுதான் 2 டைமென்ஷனல், அதாவது 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம். 2 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் நீ XY தளங்கள் எடுத்து செய்யற கோஆர்டினேட் சிஸ்டம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். சோ 2 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேயா? பாப்போம். அதான் பாப்போம். இப்படி இருக்கேக்க பாரு, இந்த 2 புள்ளியே இருக்கேக்க. இப்ப என்னன்னு இந்த ஆறுக்கான ஃபார்முலா எழுதுவேன்னு சொன்னா, உனக்கு R சமன் R ண்ட மேக்னிடியூட். அப்ப வேற R ண்ட மேக்னிடியூட். அப்ப இதுல எழுதி காட்டுறது அந்த விஷயத்தை இதுல எழுதி காட்டு. மொட்டு R is equal to பெருமன் தானே கணிக்க போகின்றேன். பெருமன் தானே கணிக்க போகின்றேன். எப்படி பெருமனா கணிப்பேன்னு சொன்னா, எக்ஸால் கூறுகளோட வித்தியாசம் எவ்வளவு? வர்க்கமூலத்துக்குள்ள எவ்வளவு? வர்க்கமூலத்துக்குள்ள எக்ஸ் டேஷ் சய 0 முழுவதிட வர்க்கம் பிளஸ் எவ்வளவு? y டேஷ் சய 0 முழுவதிட வர்க்கம். இது விளங்கி இருக்க நினைக்கிறேன். எக்ஸ் டேஷ் சய 0 முழுவதிட வர்க்கம், y டேஷ் சய 0 முழுவதிட வர்க்கம். இப்ப அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வரப்போறது என்ன? எக்ஸ் டேஷ் இட வர்க்கம் சக y டேஷ் இட வர்க்கம். அதாவது எக்ஸ் ஆள்கூறுகளோட வித்தியாசத்தின வர்க்கம் சக y ஆள்கூறுகளோட வித்தியாசத்தின வர்க்கமா வருது. அப்ப உங்களுக்கு இந்த வித்தியாசம் இதுல 0 வந்தாலே எக்ஸ் டேஷ் வர்க்கம் சக y டேஷ் வர்க்கம் வருது. சோ இது என்னது? modulus of r. So is equal to modulus of r is equal to modulus of OA. So you have to understand clearly. I believe, I hope you all are understood clearly. OA, the modulus of OA is equal to the modulus of r vector. So we have to consider the mod value. Then this mod value equation will be like this one. Will be like this. Okay. Clearly, I hope you all are understood. First, we have to find the mod value of 2-dimensional Cartesian coordinate system. 2-dimensional Cartesian coordinate system. Okay, 2-dimensional Cartesian coordinate system. Okay. 2-dimensional Cartesian coordinate system. Okay. Suppose இப்ப நான் என்ன செய்ய போகின்றேன்னு சொன்னாடாப்பா, இப்ப என்ன சரி ஓகே, பெருமன் எழுதுற விதம் தெரிஞ்சுது. பெருமனா எழுதிட்டா, பெருமன் எழுதிட்டா திசை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். திசை என்ன எழுதுவ? திசை எப்படி எழுதுவ? இதெல்லாம் திசை வேணும்னா, இதான திசை வேணும்னா கீட்டா எதிர்பார்க்கத்தீங்களே. அது எதிர்பார்க்க இவ்வளவு வித்தியாசம். tan theta is equal to y dash over நேரடியா வரப்போகுது.
பெர்மனன்ட் போட்டா சரியா திசையன் tan theta னா y dash minus 0 divided by x dash minus 0 tan theta. So theta is equal to tan inverse y dash over x dash. வந்தேல்ல q over p என்று வந்தேல்ல அதே போல அந்த விஷயம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அத சொன்னா. முதல்ல அந்த பெர்மனன்ட் காண்றது நார்மலா பெர்மனன்ட் காண்றது. இப்போ என்னது உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ்களை வச்சு கொண்டு நான் என்ன எடுக்க போகின்றேன் காவியின் பெர்மனன்ட் துணிய போறேன் கோஆர்டினேட்ஸ் வச்சு கொண்டு காவியின் பெர்மனன்ட் துணிய விஷயத்தை பார்த்து கொண்டு வா ஓகே கோஆர்டினேட்ஸ் வச்சு கொண்டு காவியின் பெர்மனன்ட் துணிய வச்சு பார்த்து கொண்டு வா பொசிஷன் வெக்டர் ஓகே பொசிஷன் வெக்டர் பார்த்து பொசிஷன் வெக்டர்ல ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பாயிண்ட் என்று சொல்லி அந்த ஃபிக்ஸ் பாயிண்ட் நான் எங்க கொண்டு போடுறேன் ஒரிஜினல XY தளத்துல ஒரிஜினல இருக்கிற மாதிரி போடுறேன் 2 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கருதி ஒரிஜினல இருக்கிற மாதிரி போட்டு இந்த கேஸுக்கு என்ன கண்டுபிடிக்கிறேன் we shall find என்னது the mod value of the magnitude value of the mod value of our vector the mod value of vector so mod value is vector is meaning the magnitude we have to find the magnitude only. Okay. Suppose this fixed point does not equal to 0,0. So it will be changed. Any fixed point, any of other fixed point. That meaning origin, the fixed point not equal to origin. Fixed point not equal to origin. So அப்ப பிக்ஸ் பாயிண்ட் ஒரிஜினாக வராத பட்சத்திலே என்ன மாதிரி இந்த கேள்வி அணுகிறது அப்ப பிக்ஸ் பாயிண்ட் ஒரிஜினாக வராத பட்சத்திலே என்ன பாருங்க XY தளத்தில் மட்டும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன் பார் XY தளம் எடுத்திருக்கிறேன் I என்று சொல்றது என்னது அப்ப I இங்க பார் XY தளம் எடுத்திருக்கிறேன் அப்ப இப்படி வருது சரியா இப்படி வருது ஓகே சரி ஓகேடாப்பா இது என்னது பெருமன் எழுதி காட்டிக்கணும் இன்னொரு விஷயம் பெருமன் எழுதி காட்டிருக்கு இப்ப நார்மலா அப்ப ஆர்காவிய என்ன டிஃபைன் பண்றது நார்மலா ஆர்காவின என்னன்னு எழுதுறது ரெண்டா இது இப்படித்தான் எழுதுறது வடியாக்காவணி ஆர்காவியின் காவிய நான் எழுதுற விதம் சொல்றேன் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு சொல்றேன் ஆர்காவிய டிஃபைன் பண்ற விதம் okay x dash minus 0 I plus y dash minus 0 j and I hat என்று போடுறேன் j hat என்று போடலாம் அதாவது வடியாக்கவணி என்ன செய்திருக்கோம் இவ்வளவு நீளத்தை வடியாக்கவணி x ஆல் கூறுக்கு இவ்வளவு வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை நான் அழகு காவியால பெருக்கி காவி நோட்டேஷன்ல எடுத்திருக்கிறேன் பாருங்க அழகு காவியால ஒரு நீளமானது பெருக்கப்படைக்க அந்த நீளத்துக்குரிய காவி வருகிறது விளங்கு நினைக்கிறேன் பாரு அப்ப x dash minus 0 ஓகே x dash minus 0 then x dash minus 0 then okay இப்ப x dash minus 0 I y dash minus 0 into j அப்ப 0 என்று சொல்றது ஒரிஜின் தான் அப்ப இதுகளை விட்டுட்டு நம்ம சொன்னா என்னது x dash I hat plus y dash j hat விளங்குதா அப்ப r காவிய டிஃபைன் பண்ற விதம் அவ்வளவு இப்படி இப்ப இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்க இதே விஷயத்தை இது ஆர்காவிய டிஃபைன் பண்ற விதம் how to defining the vector விளங்குதா with using the coordinate system okay with using the coordinate system so x dash I plus y dash j so அலகு காவியால நாங்க என்ன செய்திருக்கோம் பெருக்கி இருக்கின்றோம் அழகு காவியால பெருக்கிறோம் அப்ப வடியா காவி ஒரு நீளத்துண்ட அழகு காவியால பெருக்க அதுவும் என்னவா மாறுது காவியா மாறுது விளங்குதல்ல அதுவும் என்னவா மாறுதா காவியா மாறுது இங்க பார்
இனி இதை வச்சுக்கொண்டு நான் கதைக்க போறேன் சார். மொட்டு ஆர் என்று சொல்றது என்னங்களுக்கு வந்தது? எக்ஸ் டேஷிட வர்க்கம் பிளஸ் ஒய் டேஷிட வர்க்கத்தின் வர்க்க மூலம். அப்ப வர்க்க மூலம் ஐக்கு முன்னுக்கு இருக்கிற கொம்போனன்ட் என்ன? கொம்போனன்ட், அதாவது ஐ கொம்போனன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜே கொம்போனன்ட் ஸ்கொயர் ஹோல் திங் ரூட். அதாவது ஐ கொம்போனன்ட்க்கு முன்னுக்கு இருக்கிற காரியம் என்னடாப்பா? எக்ஸ் டேஷ். சோ எக்ஸ் டேஷிட ஸ்கொயர் பிளஸ் ஒய் டேஷிட ஸ்கொயர் முழுவதிட வர்க்க மூலம். விளங்குமென்னு நினைக்கிறேன் உனக்கு. அதுக்கு தான் முதல்ல இப்படி அடிக்காட்டாப்பா. இது ஏன் இப்படி வருகுது என்றதான் சொல்றேன். இப்ப நோமலா தியரி என்ன சொன்னா, இப்படி இருந்தா ஆறு எப்படி எழுதுறது, ஆறுல இருந்து மேக்னிடியூட் எப்படி எழுதுறேன்னு சொல்லியிருப்பேன். எல்லா கோதாரியும் ஒன்றுதான். நான் என்ன செய்யறேன், பிசிக்ஸ்ல வாரன் விளக்குறதுக்கு. மேக்ஸ்டா இப்படித்தான் எழுதுறேன், ஆறு இப்படி எழுதலாம். எனவே என்னது மொடியூலஸ் ஆஃப் ஆறு இப்படி எழுதலாம். ரெண்டானது ஐ காம்போனன்ட் வர்க்கம் பிளஸ் ஜே காம்போனன்ட் வர்க்கம். சரியா? அதுண்ட ஸ்கொயர் கூட வந்தாங்க. அது ரூட், அதுண்ட ரூட், அதுண்ட ரூட் எடுத்து விட்டுறேன்னு சொன்னா கதை முடிச்சு. இப்படித்தான் படிக்கிறது. கேம்பஸ்ல போய் இப்படித்தான் படிப்பீங்க. இப்ப வேற நான் என்னன்னு சொல்லி தரேன், பிசிக்ஸ்னால விளக்கம் சொல்லி தரேன். எங்களுக்கு காவியில நான் முதலீன மாதிரி வந்து மொடியூலஸ் ஆஃப் ஆர்ன்னு சொன்னா வித்தியாசம் பார். அதைத்தான் எழுதியிருக்கேன் பார். எக்ஸ் டேஷ் மைனஸ் 0 முழுவட வர்க்கம் பிளஸ் ஒய் டேஷ் மைனஸ் 0 முழுவட வர்க்கம். சோ அப்ப இது என்னது? எக்ஸ் காம்போனன்ட் அதாவது ஐ காம்போனன்ட் வர்க்கம் பிளஸ் ஜே காம்போனன்ட் வர்க்கம் வர்க்க மூலம். விளங்குதா? விளங்குதா? பெருமன் என்ன எழுதுற மாட்டோம், ஓஏ வெக்டர் என்ன எழுதுற மாட்டோம், ஓஏ வெக்டர் என்ன எழுதுற மாட்டோம். விளங்குதா? விளங்குதா? முதலாவது இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. இவ்வளவு நேரம் ஒரிஜினலை வச்சு நான் ஷிஃப்ட் பண்ணி விளையாடினேன். ஒரிஜினலை வச்சு கொண்டிருந்தான் விளையாடினான். இப்ப we shall to move some other points here or like here or like here, any point. First நீ கவனி, இந்த கவனி இப்ப ஒரிஜினல் இருந்தது, இப்ப நான் ஒரிஜினல் இல்லாம வேற எல்லாம் செய்ய போறேன். அப்ப நீ யோசிக்கலாம், கோதாரிவான் 2 டைமென்ஷன்ல எடுத்திருக்கிறேன். ஏன் 2 டைமென்ஷன் எடுத்தனா 2 டைமென்ஷன்ல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் பாரு. எக்ஸும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் எடுத்துக்கிறேன், வையும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் எடுத்துக்கிறேன். அப்ப காவியல் மைனஸ் டைரக்ஷன்ல வராதோ? வரும். உனக்கு விளங்குறதுக்கு ஈஸிக்கு தான் நான் பாசிட்டிவ் எடுத்தேன். கேர்லியல் மைனஸ்ல வந்தாட்டே அங்க இதை இப்படி நீட்டி போட்டு காவியம் இஞ்சால இருக்கிறலாம். கீழே இறக்கி போட்டு 2 மைனஸ் விடலாம். 2 மைனஸ் எல்லாம் இதுக்குல இது 2 பிளஸ் எக்ஸும் பிளஸ் வையும் பிளஸ். சோ இது y பிளஸ் எக்ஸ் மைனஸ். இது என்னது? சாரி y என்னது? y பிளஸ் எக்ஸ் மைனஸ். சோ இதுக்கு என்ன வர போகுது? எக்ஸ் மைனஸ். இதுக்கு என்ன வர போகுது? எக்ஸ் மைனஸ். இங்க பாரு, எக்ஸ் என்னது? மைனஸ்ல நிக்கும். அதே நேரம் வையும் என்னது? மைனஸ்ல நிக்கும். ஓகே. இங்க என்னது? எக்ஸும் பிளஸ் y என்னது? எக்ஸும் எக்ஸ் பிளஸ் y மைனஸ். விளங்குது உனக்கு? இது தெரிஞ்சிருக்கு தானடாப்பா. இது 2 டைமென்ஷன். இப்படித்தான் நம்ம உண்மையில போடுறது. இப்படித்தான் 2 டைமென்ஷன் இல்ல, எக்ஸ் ஒய். இல்ல வெளி நான் விளங்க அடைக்கிற. சரி இதுல போடுறேன்னா இதுல போடுறேன். எக்ஸ் ஒய் ரெண்டா இந்த பிளேன். இது வந்து எக்ஸ் ஒய் பிளேன், முழுக்க எக்ஸ் ஒய் பிளேன் தான், ஒரு ஒன்றும் இல்ல. அப்ப இதுல போடலாம் பார். எக்ஸுக்கு பாசிட்டிவ், ஒய்க்கு என்னது? பிளஸ். இங்க பார், எக்ஸுக்கு பிளஸ், ஒய்க்கு நெகட்டிவ். சோ இங்க எக்ஸுக்கு மைனஸ், ஒய் ஆல்சோ மைனஸ். இங்க பார், ஒய் என்னது? பிளஸ், எக்ஸ் ஆல்சோ நெகட்டிவ். சோ விளங்குதா? விளங்குதா? இந்த விஷயங்கள் விளங்குதா? அப்ப காவி அப்படியும் பெறலாம். காவி எதுக்கே பெறலாம். எனக்கு விளங்குறதுக்கு ஈஸிக்கு, விளக்கத்துக்கு ஈஸிக்கு தான் நான் என்ன செய்யலாம், 2 பிளஸ் பிளஸ் எடுத்துலாம். எக்ஸையும் பிளஸ் எடுத்து வையையும் பிளஸ் எடுத்தா அது ஈஸி. 2 கோதாரிக்காண்டி தான் நான் இப்படி எடுத்துனேன். சரியா? ஓகே. நாங்க தொடர்ச்சியா பாவமாங்க இல்லையா? சரிடாப்பா. உனக்கு இப்ப நான் சொன்னா என்ன செய்ய போறேன்? ஒரிஜினல் வச்சு கீறி காட்டினான். என்ன இப்போ கொஞ்சம் ஒரிஜினல் இருந்து ஷிஃப்ட் பண்ண போறேன். சரி அப்ப நான் கீறி காட்டுற மாதிரி என்ன நடக்குன்னு பாருங்க. பாசிட்டிவ்ல இருக்க போறேன். பாசிட்டிவ்ல சொல்லி வாங்கப்படுறது சுவாமடா.
ரெண்டாவதுக்காண்டி பாசிட்டிவ் எடுக்கிறேன். ஓகே, இது y. சரி, அப்ப இது என்ன y ரெண்டு சொன்னா இது j hat, இது x ரெண்டா I hat. ஓகே, I hat. இங்க பார், இங்கே பார். இப்ப நான் ஒரிஜினல் இருந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரிஜினல் இருந்து பாரு, இதுல இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஒரு காவியம் ஏத்துறேன். விளங்குதா? அப்ப இது A, இது B. படியாக்கவனி என்ன செய்ய போறேன்னு படியாக்கம். A என்ற புள்ளியின் ஆள்கூறு x1, y1. B எனும் புள்ளிகளினுடைய ஆள்கூறு x2, y2. உனக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆள்கூறு எனக்கு நேர விஷயத்தை காய்க்கலாம். ஆள்கூறுகள் இதுல வச்சு மீனா கரையலா. அப்ப இப்ப நீ யோசிப்பார், ஏன்னு சொல்றது எங்களுக்கு ஒரு நிலைத்த புள்ளியா, ஸ்பேஸ்ல இருக்கிற புள்ளி, 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல இருக்கிற ஸ்பேஸ்ல வெளியில இருக்கிற ஒரு புள்ளி. பி என்றதும் அதே போல 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல இருக்கிற வெளியில ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு புள்ளி. அப்ப இந்த ரெண்டு புள்ளிகளும் ஸ்பேஸ்ல இருக்கீங்க, அங்க பொசிஷன் வெக்டர் எடுக்கலாம். அப்ப நான் என்ன செய்யணும், இதுக்கு பொசிஷன் வெக்டரை கொண்டு வர வேணும். பொசிஷன் வெக்டர் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்ய போறேன்னு, பொசிஷன் வெக்டர் என்னது, ஒரிஜினல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பொசிஷன் வெக்டர் தான். இங்க பார், இந்த இதுல இருந்து இவரை இணைக்கிறேன். சோ அப்ப இதான் ஒரிஜின். OA என்று சொல்றது இப்ப பொசிஷன் வெக்டர். ஏன் O என்று சொல்றது ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட். அதே போல OB எனப்படுவதும் ஒரு பொசிஷன் வெக்டர். விளங்குதா? இப்ப என்ன இங்க ஃபார்ம் ஆகுது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப நான் பார்க்க போறது AB என்ற காவியக்கான இதைத்தான் R என்று எடுக்கிறேன். AB என்ற காவியினுடைய பருமனத்தான் நான் R என்று எடுக்கிறேன். நான் கண்டுபிடிக்க போறது R என்ற பருமனத்தான் கண்டுபிடிக்க போறேன். வடியாக்கவனி என்ன நடக்க போற விஷயத்தை கவனம், வடியாக்கவனி என்ன நடக்க போற விஷயத்தை கவனம். பொசிஷன் வெக்டர். அப்ப இப்ப OA எனப்படுவது பொசிஷன் வெக்டரா மாறிட்டு OB எனப்படுவது பொசிஷன் வெக்டரா மாறிட்டான். எனக்கு தேவைப்படுற வெக்டரும் AB வெக்டர். ரெண்டா என்ன செய்ய போறேன்னு வடியாக்கவனி முதலாவது தெரிய போனப்ப OA வெக்டருக்கு இப்படி போறேன், OB வெக்டருக்கு என்ன போடுறேன், இப்படி போடுறேன். இப்படிதான். அப்ப எல்லாமே இப்படி இருக்கு. அப்ப நான் ட்ரையாங்குலரோட அப்ப முசை முக்கோணம் ஒன்று பூர்ணப்படுத்தியில நிக்குது. அப்ப நான் இந்த காவி வைக்க போறேன் A காவி, இந்த காவி வைக்க போறேன் B காவி. கதை முடிஞ்சது. என்னன்னு செய்ய போறேன். அப்ப நான் விசை முக்கோணம் அங்க சொல்லி தந்தாத்தான் இங்க எழுத போறேன். OA காவி எங்க OA காவி சக AB காவி வழியாக்கவன். OA காவியையும் AB காவியையும் கூட்டேக்க உங்களுக்கு என்ன வருகுது, OB காவி பெறப்படுகின்றது. இதுதான் காவி முக்கோண காவி கூட்டல், காவி கூட்டல். சோ நான் என்ன எழுத போறேன், A காவி OA காவி எனப்படுவது A சக AB காவி எனப்படுவது R, OB காவி எனப்படுவது B. ஓகேயா? ஓகே, எனக்கு வேண்டியதோ என்னது, R காவி. சோ R is equal to B காவி subtraction A காவி. விளங்குதா வந்த விதம்? R காவி என்று சொல்றது B காவி subtraction A காவி. அப்ப இந்த பார், OA காவிய எவ்வாறு எழுதலாம்? OA காவி என்று சொல்றது என்னது, A காவி. A காவி என்ன எழுதலாம்டாப்பா, இது ஒரிஜின் என்னது, நேரடியா என்ன எழுதலாம், XI plus YJ, sorry X1I plus Y1J. இப்படி எழுத முடியும். ஹெட் போட்டு எழுதுறது அது ஹெட் போடலாம், பிழை இல்லையா? ஹெட் போடலாம், பிழை இல்லையா? அதே போல என்னது, OB காவி எவ்வாறு எழுதலாம், B காவி. That is equal to இது என்னது, பொசிஷன் வெக்டர். அதுக்கு அடுத்த ஒரிஜினல் கொண்டு வந்தேன். பொசிஷன் வெக்டர் என்ன எழுதலாம், X2I plus Y2J என்ற மாதிரி எழுதலாம். என்னடா, X2I plus Y2J என்ற மாதிரி எழுதலாம். என்ன விளங்குதல் உனக்கு? இந்த பொசிஷன் வெக்டர் எழுதுற விதம், பொசிஷன் வெக்டர் எழுதுற விதம் விளங்கு பண்ணிக்கிறேன் உனக்கு. ஓரளவு விளங்கு பண்ணிக்கிறேன். இப்ப வேற A காண்டி நான் இதை கொண்டே போட போறேன், B காண்டி இதை கொண்டே போடுறேன். அப்ப இதுல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். பார், B காண்டி என்ன போடுறேன், X2I plus Y2J subtraction கழித்தல் என்ன போடுறேன், ஏக்கு என்னது, X1I plus Y1J. விளங்கு பண்ணி நினைக்கிறேன். ஓரளவு விளங்கு பண்ணி நினைக்கிறேன். X1I plus Y1J
ஓரளவு விளங்கும் நினைக்கிறேன். இப்ப வேற கழிக்க போறேன். ஏன்னா கழிக்க வேணும்னு சொன்னா ஐ காம்போனன்ட்ஸோட ஐ காம்போனன்ட்ஸ் கூட்டலாம் அல்லது கூட கழிக்கலாம். ஐயோட ஐய கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அது போல ஜேயோட ஜேய கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அப்ப இப்ப வேற என்ன செய்ய போறேன்? இதுல இருந்து இப்ப இதுல தொடர்ச்சியை நான் இங்க எழுதுறேன், இங்க எழுதுறேன்னா இதுல தொடர்ச்சியை இங்க எழுதுறேன். வழியாக்க மாதிரி கொஞ்சம் இங்க எடுத்து எழுதுவோம். நம்மளுக்கு தானே ஓகே. x2 minus x1i ஓகே பிளஸ் y2 minus y1j. So this is equal to our r vector. அப்ப உங்களுக்கு r வெக்டருக்கான ஃபார்முலா என்ன வருதுன்னு பாத்தியா? எங்களுக்கு இந்த இதுகளை என்ன செய்யறது? கழிக்கிறது. x2 minus x1 y2 minus y1. அப்ப நாங்க இதை எப்படி எடுக்கிறோம்? இது ஒரு தியரி மாதிரி விஷயம். இனி உனக்கு என்னது? ஒரிஜினல்ல இருந்தா நேரடியா எழுதுவேன். ஒரிஜினல்ல இல்ல, இப்ப வேற ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்குதுன்னா என்ன எழுத வேணும்? ஏக்கும் பிக்கும் என்னது? நேரடியா கழிக்கிறது. x1 x2 minus x1i plus y2 minus y1j. சரிடாப்பா தம்பி சொல்றா பாப்பா. மொத்தம் ஆர் வேல்யூ என்ன எழுதுவ? இதுக்கு தானே மணி நேரம் கட்டுறது. மொத்தம் ஆர் வேல்யூ என்ன எழுதுவ? எக்ஸ் என்ன வர்க்கமூலத்துக்குள்ள x component வர்க்கம் x2 minus x1 ஸ்கொயர் plus y2 subtraction y1 ஸ்கொயர். விளங்குதா உனக்கு? இதான் modulus of r value. mod value நம்ம என்னது? magnitude. அப்ப இது காவியா கண்டுபிடிச்சு magnitude எடுக்க. இதுதான் விஷயம். வெக்டர் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் விஷயம். சரியா? இப்ப என்னத்துல பார்த்தா 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல பார்த்துறாங்க. அத 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம். இனி என்ன செய்ய போறோம்? 3 டைமென்ஷனலுக்கு. சரிடா பஞ்ச பேர் உனக்கு இந்த விஷயம் மேலடின விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு நான் 16 கைது எழுதுறேன். அப்ப இந்த 6 வெக்டர் என்ன எழுதலாம்னு சொல்றேன். x2 minus x1i plus y2 minus y1j என்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். சரிதானே? இது இந்த r வெக்டரை இப்படி எழுதுறது. r வெக்டர் என்ன செய்யறது? இப்படி எழுதுறது. ஓகே. நாங்க சும்மா தனியா பிரித்து